திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரைகனிய பூந்து நின்றுரைக்கு பொய்யுள் கிடந்தமைச் சுடரே திரைவரா மன்னம் அமுதத்தன் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்தி ஆசிரியர் பெருமக்குடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்குடைய திருவடி தாமர்களுக்கு மனம் மொழிமைகளால் அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு உமாபதி சிவனாரை ஏற்றி அருளிய போற்றி பகருடை நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற இந்த வேளையில் சென்ற வகுப்பில் 9வது கண்ணியை சிந்தித்திருந்தோம். இன்று 10ஆம் கண்ணி. 9, 10, 11 அதை மூன்றையும் படித்து ஒன்றுக்கொன்று தொடர்பு இருப்பதால் 10வது கண்ணியை சிந்திப்போம். குருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்டத் தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடிக் கட்புலனார் காணார்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின் கண். இதிலே இந்த 10வது கண்ணி ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும். என்னே இந்த மலத்தினுடைய வலிமை! இந்த ஆணவ மலமானது நமக்கு இருக்கின்ற ஞானம், அறிவு, ஞானம் என்பது இங்கே அறிவை குறிக்கும். அறிவினுடைய கண்ணை, ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால், உயிரினுடைய ஞான கண்ணை மறைத்த கொடிய தொழிலை உடைய ஆணவ மலத்தால் எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும், அறிவையும் செயலையும் இழந்த எல்லா உயிர்களுக்கும் என்று இங்கே உமாபதி சிவனார் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த ஆணவ மலம் மிகவும் கொடியது என்கின்ற வகையிலே அது எல்லா கீழான செயல்களுக்கும் உயிரோடு கூடிய ஆணவ மலமே காரணமாக இருப்பதால் பெருமான் கருணையோடு நமக்கு இந்த ஆணவ மலம் தேய்வதற்காக பிறப்பு இறப்புகளை கொடுக்கின்றான். பிறந்து இறந்து ஒரு பக்குவ நிலைக்கு வந்த பிறகு நாம் மலத்தினுடைய தன்மையை உணருமாறு வைத்து அதிலிருந்து நீங்கி பேரானந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று விருப்பம் நமக்கு ஏற்படுமாறு கருணை செய்து பிறகு தன்னுடைய திருவடிக்கு ஆளாக்குகின்றார்.
எனவே இந்த மலத்தினுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உண்மை விளக்கத்திலும் 22வது பாடலிலே அங்கே அந்த ஆணவமும் கன்மமும் பற்றியும் குறிப்பிட்டிருப்பார். ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலமிரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள் என்று குறிப்பிட்டிருப்பார். நம்முடைய மனவாசகம் கடந்தார். எனவே ஆன்மாவை விட்டு நீங்காத ஆணவம். எனவே அறியாமை செய்வதுதான் நமக்கு ஆணவ பலம். நம்மை பிணித்திருக்கின்ற இன்ப துன்பங்கள் கன்மம். எனவே ஆன்மாவினுடைய அறிவை விளங்க ஒட்டாமல் மறைத்து அறியாமையை தந்து நிற்பது ஆணவம். அது விபரீத உணர்வை பயக்கும். எனவே நாம் அதை அறிந்து கொண்டு எது எது மலத்தினுடைய வேலை, எது திருவருளுடைய வேலை என்பதை புரிந்து நாம் அதை அறிந்து பெருமானுடைய துணை கொண்டு அதிலிருந்து நீங்குதல் வேண்டும். இதற்காகத்தான் இந்த அறிவுறுத்துதல். அறிவித்தால் ஒழிய ஆன்மாவால் என்றும் அறிய முடியாது. எனவே ஆன்மாவிற்கு சிவம்தான் அறிவிக்கும். இந்த வகையிலே இந்த மலமானது 20 இந்த ஆணவ மலத்தினுடைய குணங்கள் 8 வகையாக கொடுத்திருப்பார். மாபாடியத்திலே சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியத்தில் இந்த ஆணவத்தினுடைய குணங்கள் 7 என்று அவர் அருளியிருப்பார். இந்த மலத்தினுடைய குணங்களை ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டால் நாம் எது எது மலத்தினுடைய வேலை என்பதை ஓரளவுக்கு அறிந்து கொள்ளலாம். ஆணவ மலத்தினுடைய குணங்கள் 8 வகையாக அந்த பாச இயல்பு என்ற வகையில் விகற்பம், கற்பம், குரோதம், மோகம், கொலை, அஞர், மதம், நகை. இந்த 8ல் விகற்பம் என்பது பிறரிடம் தான் பெரியவர் என்று எவ்விடத்தும் காட்டிக்கொள்ளுதல். இது ஒரு குணம். அடுத்து கற்பம், தன்னிடம் இல்லாத தன்மைகளை இருப்பதாக கற்பித்துக் கொள்ளுதல். அடுத்து குரோதம், இது கோபம். கோபம் 2 வகைப்படும், உள்பகை வெளிப்பகை. அடுத்து மோகம், தீராத ஆசை. இது ராட்சத குணத்தால் நமக்கு வருவது. அடுத்து கொலை, பிறருக்குரிய சிறப்புகளை இல்லை என கொள்ளுதல், பிற உயிர்களை வதைத்தல். பிறருக்குரிய சிறப்புகளை இல்லை என்று கொண்டால் கூட அது கொலையாக ஆகுமா? என்ன வேலை? அடுத்து அஞர். அஞர் என்பது துன்பம். ஏதாவது ஒன்றுக்கு கவலைப்பட்டு கொண்டே இருத்தல். அடுத்து மதம், இது செருக்கு. அடுத்து 8வதாக நகை, பிறரை எள்ளி நகையாடுதல். எனவே நாம் இதில் கொள்ள வேண்டியதை கொள்ளுதலும் தள்ள வேண்டியதை தள்ளுதலும் பெருமானுடைய திருவருளோடு நாம் செய்ய வேண்டும். இங்கே தாயுமானவர் கூட சொல்லும் பொழுது இந்த மலத்தினுடைய செயல்பாடு நிலமெல்லாம் ஆண்ட பிறகும் கடல் மேலும் ஆசையாம், அதையும் ஆள வேண்டும் என்று. நம்ம இந்த வரலாற்று இந்த மன்னனாகிய அலெக்சாண்டர் கூட
அவன் இந்த மண்ணை எல்லாம் ஆள வேண்டும் என்று தீராத ஆசை. இந்தியாவிற்கு வந்த பிறகு இமயமலைச்சாரலில் உள்ள முனிபுங்கவர்களை அங்கு கண்டு இங்கு இருக்கின்ற அந்த அமைதி சூழலை பார்த்து இந்த இன்பம் அதில் இல்லை என்பதை உணர்ந்து இவர்கள் எப்போது பார்த்தாலும் அமைதியாக இருக்கின்றார்களே என்று இவர்களெல்லாம் ஆசையை துறந்தவர்கள் என்று உணர்ந்து அதை பார்த்த பிறகுதான் அவனுக்கு மாற்றம் ஏற்பட்டு இந்த மண்ணாசையால் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்தானாம். எனவே அவனுடைய கடைசி காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை அன்பர்கள் நினைவு கூர்ந்தால் தெரியும். எதையும் கொண்டு செல்வதில்லை என்பதை உணருவாறு இருக்கும். அது இங்கே மாபாடியத்தில் உள்ள ஆணவ மலத்தினுடைய 7 குணங்கள். 1 மோகம். இது பிறன்மனை நோக்காமை பேராண்மை என்ற வகையிலே கதளி நண்டு இதையெல்லாம் இன்றவுடன் இறந்து விடுமா. கேடு வருகின்ற நேரத்தில்தான் பிறன்மனை ஆசை வருமா. எனவே இந்த மோகம் ஆன்மாவிற்கு வரக்கூடாது. இன்னும் நிறைய இந்த சொத்துக்களை சேர்ப்பவர்கள் குபேரனுக்கு நிகராக அவர்களிடம் நிதியம் இருந்தாலும் ரசவாதம் எப்படி செய்வது என்று ஏதாவது சித்தர்கள் கிடைப்பார்களா என்று தேடுவார்களா. ஏன்னா பார்த்த பொருள்கள் எல்லாம் பொன்னாகுமே என்று. இது மோகம், காயகல்வ ஆசை. இந்த இதிகாசங்கள் எல்லாம் இதைத்தான் எவ்வளவு கேடு வரும் என்பதை உணர்த்துகின்ற கதைகள். ராவணன், சூரபத்மன், இப்படி. அடுத்து மதம். நான் தான் எதிலும் சிறந்தவன், தான் கொண்ட சிறப்புத்தன்மையை தானே கொண்டாடுதல், தன்னை காட்டிலும் அந்த தன்மையில் சிறந்தவரில்லை என்ற நிலை. உதாரணம் சூரபதுமனாம். 108 யுகங்கள் ஆட்சி செய்தாராம், 1008 அண்டங்களை. எனவேதான் வீரபாகுவிடம் பால் மனம் மாறாத குழந்தையை அனுப்பினால் என்று பார்ப்பாடா. வீரத்தில் என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற நினைப்பு. ஆனால் முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும் பொழுது அனலில் பட்ட வெண்ணெய் போல் உருகுகிறது, மனம் கைகூப்ப விழைகிறது, கண் பார்த்து ரசிக்கிறது. ஆனால் அவனுடைய தன்மானம் தடுத்ததாம் முருகப்பெருமானை வணங்குவதற்கு. அதுதான் மதம். எனவே இதெல்லாம் முனிவர்கள் வரலாறுகளில் நிறைய காணலாம். அடுத்து அராகம். நாம் விரும்பிய விஷயத்தில் ஆசை மிக கொள்ளுதல், மேலும் மேலும் இச்சை கொள்ளுதல். அடுத்து கவலை, கண்ணீர் விட்டு அழுதல். கிடைக்காத போது, அனுபவிக்க முடியாத போது அதை நினைத்து அழுதல். அடுத்து தாபம், அந்த துன்பத்தினால் உள்ளம் வெதும்புதல். உடலும் சோர்ந்துவிடும், உள்ளமும் சோர்ந்துவிடும். இது வாட்டம், உள்ளமும் உடலும் சோர்ந்த நிலை. அடுத்து விசித்திரம், தான் பெற்ற உலக வாழ்க்கையை பெரிதாக எண்ணி இருமாந்திருத்தல். இவையெல்லாம் நாம் அடுத்தவர்களிடம் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடாது.
மனசாட்சியோடு நான் அடிக்கடி இதை வகுப்பில் சொல்வேன், செல்ஃப் அனலைஸ் என்று. நம்மை சோதித்து கொள்ளுதல். நம்மை சோதித்து பார்த்து இந்த குணங்கள் இருந்தால் அதை நீக்குவதற்காக ஏற்பாடுகளை செய்து பெருமானிடம் வேண்டி அவனுடைய அருளால் நாம் நற்குணங்கள் பெற்றவர்களாகவும் அன்புடையவர்களாகவும் அவனுடைய பொருள் சேர்ப்புகளை அன்போடு பாடி உருகுகின்ற நிலையில் மனம் அமைதியாகவும் இம்மை பயனையும் மறுமை பயனையும் நல்வழியில் நலமுடன் பெற்று இந்த பேரானந்த நிலையை எய்துவதற்குரிய வாழ்க்கையில் நாம் நலமுடன் வாழ வேண்டும். எனவே நாம் இன்று இந்த 10வது கண்ணியான ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும், இப்படிப்பட்ட இந்த குணமுடைய ஆணவத்தால் உயிர்களுடைய அறிவை செயலை இழந்து ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஆன்மையாக்களுடைய உண்மையான அந்த இச்சை சிவத்தினுடைய இச்சையோடு பிறகு கூடும் பொழுது சிவத்தினுடைய அந்த இச்சாக்கிரியா சக்திகள் நமக்கு பொருந்தி வந்து நல்வழியில் நின்று பேரானந்த நிலைக்கு செல்லுமாறு பெருமான் கருணை செய்வான் என்கின்ற நிலையோடு நாம் மீண்டும் அடுத்த வகுப்பிலே அடுத்த கண்ணியை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஒங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.